இந்த நாள்ல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த லே அவுட் ஆஃப் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய அமைப்பு ஒரு மினி பைபிள். இது ஒரு சின்ன வேதாகமம். எப்படி பரிசுத்த வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்கிறதோ, ஏசாயாவில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் 39 அதிகாரங்கள் நடந்தது ஏசாயாவுக்கு, பழைய ஏற்பாடு. அடுத்த 27 அதிகாரங்கள் நடக்க போகிறது, புதிய ஏற்பாடு. அதற்கு ஒத்ததாய் இருக்கிறது. அப்போ இந்த பகுதி புதிய ஏற்பாட்டின் நாட்களில் வாழக்கூடிய நமக்கான ஒரு பகுதி. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம படிக்க வேண்டிய 2 பாடங்களை தியானிக்க போகிறோம். 2 பாடங்களை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பா, உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இது பலிக்க வேண்டும். இது என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் மாற வேண்டும். எது? உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்கின்ற இந்த வாக்குத்தத்தம் எனக்கு உண்மையாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் நான் நடத்தப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? சரித்திர புருஷர்களிலே யாக்கோபு விசேஷமானவன். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன். ஃபர்ஸ்ட் அந்த தகப்பன் இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கலாம். ஒரு பிரசவம் நடக்கிறது. 2 இரட்டையர்கள் பிறக்கிறார்கள். 2 பிள்ளைகள், 2 பேரும் ஆண் பிள்ளைகள். ரொம்ப நாளா அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அவங்க புருஷன்கிட்ட முறையிடுகிறார்கள். புருஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவர்களை நினைத்தருளி ஒரே கர்ப்பத்தில் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். பிரசவம் நடக்கிறது. மூத்தவன் பிறக்கிறான். அவன் காலை பிடித்து கொண்டே இளையவனும் பிறக்கிறான். பிறக்கும் பொழுதே அவன் பெர்சிஸ்டன்ட் ஃபெலோ, விடாப்பிடியாய் வருகிறவன். இப்படி அவன் வந்தான். இவன் வாழ்நாள் முழுவதும் இவன் வாழ்க்கை போராட்டம் போராட்டம் போராட்டம். இவன் வாழ்நாள் முழுவதும் இவனுக்கு எந்த நிலையிலும் போராட்டம். நான் நினைக்கிறேன் இவன் வாழ்நாள்ல கடைசி 17 வருஷம் தான் நடக்க முடியாம படுத்த படுக்க ஆயிட்ட பிறகுதான் இவனுக்கு போராட்டமே இல்லை. அது வரையிலும் போராட்டம். ஃபர்ஸ்ட் குடும்ப அண்ணன் தம்பி பிரச்சனை. இந்த பிரச்சனையில கூழ் காசின்னுக்கிறான். அண்ணன் வரான், எனக்கு கூழ் கொஞ்சம் கொடுன்னா. இவன் எப்பவுமே அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது இவனுக்கு ஆசை. சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கூட அப்ப கூழ் கொடுக்குறேன். அவன் ஏசா மனசஞ்சரி, வேட்டக்காரன். என்ன பண்ணா, சாவ போறேன், நான் சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சுன்னு என்ன பண்ண போறேன், எத்துக்கடா அப்படின்ட்டு கூழுக்காக வித்துட்டான். இப்போ அப்பாக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு. நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு விருப்பமானதை சமைச்சிட்டு வா, நான் உன்னை சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அப்பா மூத்தவனை பார்த்து சொன்னா, அம்மா இவனுடைய ஏற்கனவே இவன் எத்தனா
ஏமாத்துறவனா அம்மாவோட துணை வேற. உடனே அவன் சேர்ந்து கொண்டு அம்மாவோட கூட்டணி அமைச்சு ஆட்டு தோலை பொத்திக்கின்னு கண்ணு தெரியாத அப்பா கிட்ட போய் அம்மா சமைச்சு கொடுத்த அந்த சிறந்த சாப்பாடு அவனுக்கு கொடுத்துட்டு அப்பா சாப்பிட்ட பிறகு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். வாங்கி கொண்டு வெளியே வரும் பொழுது மூத்தவன் வருகிறான். அவன் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டபோது, நான் எதினால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சகோதரனுக்கு உன்னை வேலைக்காரனாய் வைத்து விட்டேன் என்று சொல்லுவான். ஏசாவினுடைய பகை யாக்கோபின் மீது திரும்புகிறது. எங்க அப்பா சீக்கிரம் செத்துட்டதும் உன்னையும் நான் சாகடிப்பேன் என்று சொன்னதை அவங்க அம்மா கேட்டு இவனை அங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடு அனுப்பிட்டாங்க. புறப்பட்டு போனான். கோலும் கையுமா போனான். எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. வெறும் கையா போனான். அந்த ராத்திரி ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுத்துட்டான். தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிறதான ஒரு காட்சியை கண்டான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். நீ போ, உன் கூடவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அங்க போனா அவன் தாய்மாமா வீட்டுக்கு போனா 1க்கு 2, 2க்கு 4ன்னு 4 பெண்களை கல்யாணம் பண்ணான். 12 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையும் பெற்றெடுத்தான். 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனா நான். 20 வருஷம் கழிச்சு தன் சகோதரனை சந்திக்க வருகிறான். மறுபடியும் தனித்திருந்து ஆண்டவருடைய காலை பிடிச்சுக்கிட்டான். நான் போகட்டும் விடுன்னு ஆண்டவர் சொல்றார். இல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அப்போ ஆண்டவர் அவனை கேட்கிறாரு, உன் பேர் என்ன? ஒரே சூழ்நிலைய 2 நேரத்துல நாம சந்திக்க நேரிடும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அப்பா கேட்கிறார், உன் பேர் என்னன்னு. அப்பாவை பார்த்து என்னன்னு சொல்லிட்டான்? சொல்லுங்க, ஏசான்னிட்டான். ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னன்னு. ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா ஏசான்னு? முடியாது. உள்ள முடைந்தவனாய் அழுது கொண்டே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாக்கோபு, நான் எத்தன், நான் ஏமாற்றுகிறவன். கர்த்தர் சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, உன் பேர் என்ன? இஸ்ரவேல்னு சொன்னார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வானத்தின் ஆசீர்வாதத்தினால, பூமியின் ஆசீர்வாதத்தினால, ஆழங்களின் ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பனியினால கிடைக்கக்கூடிய பிளஸிங்ஸ், மழையினால கிடைக்கக்கூடிய பிளஸிங்ஸ், நிலத்தில் விளையக்கூடிய விளைச்சல்கள், ஆட்டு மந்தையினால, மாடுகளினாலே, ஒட்டகங்களினாலே, மிருகங்களினால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், மலடில்லாத பிள்ளைகளால ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்கள், இவைகள் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அதுதான் உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம். உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரம். இத கொஞ்சம் மனசுல ஒரு மூலையில வச்சுக்கோங்க. இந்த சுதந்திரத்தினால் கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எங்க அப்பாக்கே ஒண்ணும் இல்லை நினைச்சுக்கோங்க. ஏன் எங்க அப்பா பாவம் இல்லை, அவர் என்ன சொல்லலாமே. எனக்கே அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு ப்ராமிஸ் இப்படி வருது, யாருக்கு? என் பிள்ளைங்களுக்கு, உன் தகப்பனின் ஆசீர்வாதத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஆனா உங்க அப்பனுக்கே ஒண்ணும் இல்லை. எப்படி இருக்கும் அது? எப்படி இருக்கும் அது? சோத்துக்கே வழி இல்லை அப்பாக்கு. அப்ப பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? அதுலயும் மோசமான நிலைமை. ஆனா இங்க கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் அப்படி இல்லை. உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த யாக்கோபின் சுதந்திரம் எப்படி தெரியுமா? பனி வந்தா பனியினாலே பழுக்கிற பழங்கள், நிலத்துல மழை விழுந்ததுனால நிலம் விளைச்சல்கள், எல்லா ஆசீர்வாதங்களினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்னா, சத்தமிட்டு கூப்பிடு.
அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. God is calling you to be an evangelist. ஒரு சுவிசேஷகனாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இதுக்கு பாஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ரீ ரிக்வெசிட் முன்னதாக தேவைப்படுகிற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இருதயம் இருந்தால் போதும். A heart to share the good news. நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு இருதயம் இருந்தால் போதும். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. ஆனா நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் போது உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இன்னைக்கு துணி துவைச்சிடலாம், காலையில 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சி, அதுக்குதான் அன்னைக்குதான் உபவாசம். ஒரு துணி வந்துட்டுக்குது, காலையில 6 மணிக்கு துணினா 2 மணி வரலாம், 2 மணி வரலாம் துணி துவைச்சு போட்டு 2 மணிக்கு பல்ல வளர்க்குறது. நான் கேட்டா காலில இருந்து என்ன உபாசம் வந்த துணி துவைச்சுன்னு இருந்த வண்ணாத்தி ஆயிட்ட. காலையில ஏஞ்சி ஃபுல் பிஸி, என்னென்ன வேலைக்குது எல்லாத்தையும் செய்யறது, சாப்பிடுறதுக்கு டைம் இல்ல. கடைசியா என்னன்னு பேர் வச்சிடுறது, பாஸ்டிங் பிரதர், நான் பாஸ்டிங். உங்க சொந்த வேலைகளை செய்கிறீர்கள் உபவாசம் சொல்லிட்டு, அது இல்ல உபவாசம். உபவாசம் சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துன்னு காலையில இருந்து 9:30 இருந்து சீரியல் தொடங்குச்சுன்னா ராத்திரி 11 மணி வரலாம் பார்த்துன்னு ஒண்ணு பின்னால ஒண்ணு கேட்டோம்னா என்ன சொல்லுங்க? பாஸ்டிங் 28, 29, 30 தேதிகள் வந்தா வீட்டுல என்ன இருக்கிறது இல்ல, ஒன்னோட ஒண்ணு இருக்கிறது இல்ல. நம்ம எல்லாம் நம்ம லைஃப் அப்படித்தான், ரைட்டா? அப்போ 29ஆம் தேதி கறி வாங்கறதுக்கு காசு இல்ல, உடனே சொல்றது நீ கறி இல்ல, அதனால ஆண்டவருக்காக என்ன வாக்குறேன் நானு. இது இல்ல உபவாசம். வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எதுவுமே இல்லைன்றப்போ ஜெபம் பண்றோமே, அது இல்ல உபவாசம். டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி பாஸ்டிங் பிரேயர் வைக்க போறேன் இந்த வருஷம். நானு எத்தனை பேர் வருவீங்க? போயா நீயும் பாஸ்டிங் பிரேயரும், அன்னைக்கு போய் பாஸ்டிங்கா அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல? வேறு சிலருக்கு வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசம். இப்ப எனக்கு செல்வம் மேல பிடிக்காது அப்படின்னு நினைச்சுக்குங்க. ஆண்டவரே செல்வத்தை சந்தியம், வழியிலே சந்தியம், 2 வீலர்ல போறான், இந்த லெப்ட் கைய உடைச்சிட ஆண்டவரே, இடது கைய உடைச்சிரு, வலது கைய உடைச்சிட ஆண்டவரே, 2 காலையும் உடைச்சிட ஆண்டவரே. நம்ம ஜபம், நம்ம பாஸ்டிங் எடுத்து ஜபம் எதுக்கு? வழக்குக்கும் வாதுக்கும். எனக்கு ஒரு குடும்பத்தை பிடிக்காதுன்னு உடனே அந்த குடும்பத்துக்கு விரோதமா ஜபம், நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் கேட்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். மேல இருந்து ஆண்டவர் சொல்றார், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஒரு சில ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆமேன் 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 பாரு, அந்த மாதிரி நீ ஸ்டார்ட் பண்ண உடனே மேல இருந்து ஆண்டவர் ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஐ எம் நாட் ஹாப்பி இன் தட் பிரேயர், ஸ்டாப் இட்ன்றாரு. நீ இன்னும் பார்த்தா ஆண்டவர் உன்னை கேட்கற மாதிரி இல்ல, வெஸ்ட், உன் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீ வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிக்கிறாய். இன்னொரு கூட்டங்குது, இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி. நான் சொல்லம்மா, பைபிள்ல சொல்லுது,
அத விளக்கறதுக்காக அந்த வார்த்தையை நான் சேர்த்து சொல்லணும், அவ்வளவுதான். மூஞ்சி தூக்கி வச்சுன்னுக்குறது. கல்யாணம் நடக்கும் ஒரு வீட்டுல, ஆமா தானே, அல்ல ஒரு கிறிஸ்துமஸ் வரும். இந்த ஒரு நாளுக்காக டிசம்பர் 25க்காக வருஷம் ஃபுல்லா காத்துன்னு இருப்போம். அன்னைக்கு மூஞ்சி சுருங்கிடும். ஏன்? சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால, வேற ரீசன் இல்ல. சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால, அவனை உள்ள வர அனுபவிச்சதுனால அவன் சமாதானத்தை என்ன பண்ணிடுறான்? கெடுத்துடுறான். அடுத்த உபவாசம் எதுக்கு தெரியுமா? ரெட்டுடுத்தி. அப்போ இந்த நல்ல துணியை கட்டி போட்டு பழைய புடவை, போய் எண்ணெய் பூசுறது இல்ல, ஆண்கள் ஷேவ் பண்றது இல்ல. நம்ம ஷேவ் பண்ணி ஒழுங்கா இருந்தாவே ரொம்ப அழகு. இதுல வேற அப்படியே தாடியும் அப்படியே பரிதாபமா. நீ ரட்டிலும் சாம்பலும் அழுமுஞ்சி அழுதுக்குனே. இத்த உபாசன் வேற பேர் வைக்கிறது இதுக்கு. அழுமூஞ்சி, பல்லு விளக்கல, மூஞ்சி கழுவில, தலைவிரி கோலம், அப்படியே பறிவு குத்துட்டு ஆண்டவரு ஆண்டவரு. இது ஆண்டவருக்கு பிரியம். அது எனக்கு பிரியம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ அழுமூஞ்சியோட என்கிட்ட வராதன்றார் ஆண்டவர். வராதே. எப்ப வருமுறத்தான், எப்ப பாரு, எப்ப பாரு அழுமூஞ்சியோட வராத. நல்ல எத்தாவா பிரச்சனை கிட்டும் அப்படி மூலையில. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? எல்லாருக்கும் இருக்குது. மூட்டை கட்டி அப்படி தூரம் தூக்கி போட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே உடைய மகன் வந்துக்கிறேன், உடைய மகள் வந்துக்கிறேன், உண்மை சந்திக்க வந்திருக்கேன்பா, என் பிரச்சனைங்க நிறைய இருக்குது, இருக்கட்டும். I came here to just to love you. உண்மை நேசிக்க வந்திருக்கிறேன். எப்படிக்கிறீங்க டாடி? How are you? This is what God wants. இதை தாண்டவர் எதிர்பார்க்கிறார். ரட்டிலும் சாம்பலிலும் இருக்கிறதா எனக்கு உகந்த உபவாசம் என்று நினைக்கிறீர்கள்? அது இல்ல. அக்கிரமத்தின் கட்டுகளை 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ வேணும்னே வீட்டுல நிறைய சாப்பாடு இருந்தப்போ சாப்பிடாம உபவாசமா இருந்த இல்லையா, அந்த சாப்பாடை எடுத்து பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்க வேண்டும், நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட வேண்டும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், துரத்துண்டவர்களை, வீடு இல்லாதவர்களை உன் வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை மறைக்காமல் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற உபவாசம். ஃபர்ஸ்ட் எப்படி உபவாசம் எடுக்கிற? அடுத்து இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஆண்டவர் உங்களை யாரையும் வருஷத்துல ஒரு நாளை தவிர, ஒரே ஒரு நாளை தவிர என்னைக்கும் உபவாசம் இருக்கு சொல்ல. நீ வாரம் வாரம் உபவாசம் தான் அதுல ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3 நாள் உபவாசம் தான், 7 நாள் உபவாசம் தான், 21 நாள் உபவாசம் தான், 40 நாள் உபவாசம் தான், அப் மீல் உபவாசம். ஒரு தட்டு நிறைய சாப்பிடுற ஆள் பாதி தட்டு சாப்பிட்டுனுந்தா, கறி சாப்பிடாதுந்தா, குறிப்பா இந்த 40 நாள் லெந்து நாள் வருது பொறுத்தன என்னன்னு, ஆண்டவரே இந்த 40 நாள் என்ன சாப்பிட மாட்டேன், அன்னைக்குதான் போதும் கிழமை ஒரு வீட்டுல பாஸ்டிக் இது கூட்டம் கூட்டுட்டு போயும், அதுல வேற பாஸ்டர் நீ கண்டிப்பா வரணும்ட்டுப்பீங்க. நான் வரணும், அன்னைக்கு தான் உண்டை கறி குழம்பும் தேங்காய் சோறும் காலையில தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். என்னத்த
இல்ல இந்த நாள்ல சாயந்தரமே போச்சு எல்லாம். மற்ற நாள்ல ஒண்ணுமே கிடைக்காது. ஓகே, ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நல்ல பிரியாணி, கபாப் எல்லாம் வேணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பாஸ்டிங்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு தான் பீஸ்டிங்க்கு எல்லாம் கிடைக்கும். நம்ம அப்படித்தான் சும்மா சொல்லிக்கிறது, சும்மா அப்படி ஆண்டவரே பாஸ்டிங்னு ஒண்ணு உடனே பிரியாணி. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்நியனை உன் வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். உனக்கு சொந்தமானவனுக்கு உன்னை மறைக்காமல் இருக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் அப்பொழுது உன் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். விடியற்கால வெளுப்பை போலனா ராத்திரியெல்லாம் ஜுரம், ராத்திரியெல்லாம் தலைநோவு, நோயினுடைய தாக்கம் இரவில் அதிகமாக இருக்கும். எப்போ பொழுது வெடியும் என்று ஜாமக்காரன் காத்திருப்பது போல எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருப்பான். இதைத்தான் யோபு சொல்றார் அவர் சிக்காப்படுத்தினப்போ. எப்பொழுது பொழுது விடியும் என்று என் கண்கள் ஜாமக்காரரின் கண்களை போல காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்படி காத்து கொண்டிருந்து பொழுது விடிந்ததும் கொஞ்சம் இதமான ஒரு கொஞ்சம் நோய் தண்ணிந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். இரவின் பயங்கரம் நீங்கும், இருளின் பயங்கரம் நீங்கும். காலையில புதிய சூரியன், உதய சூரியன் உதித்ததும் அதை பார்த்ததும் நமக்குள்ள இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் உண்டாகும். அதைத்தான் சொல்றான், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி அடுத்து உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். அப்பொழுது இருக்கிற அந்த கொஞ்சம் சாப்பாடை இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கும் பொழுது, அந்நியரை உன் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளும் பொழுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு வெளிச்சம், உனக்கு ஒரு நம்பிக்கை, உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். கொடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பாருங்க. 11ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஒரு 4 பேர் படிச்சுங்க, நிச்சயம் யாருமே படிக்கல. படிக்காதவங்களுக்கு இந்த 11ஆவது வசனத்தின் வாக்குத்தத்தம் கொடுக்கலாமா வேணாவா? இது வாக்குத்தத்தத்தின் ஆராதனை தானே, மாசத்துக்கு முதல் நாள் தானே, எல்லாம் சேர்ந்து 11ஆம் வசனத்தை படிக்கலாமா? கர்த்தர் இப்போ இதுதான் செப்டம்பர் மாசத்துக்கான கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு கர்த்தர் தினமும் உன்னை நடத்தி, தினமும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. The Lord will lead you every day. அதுலயும் மகா வறட்சியான காலங்களில். எப்படி வறட்சியான மாசமெல்லாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சுன்னு வந்தாவே பத்துறது இல்ல. லாக்டவுன் என்ற பேர்ல 10-11 மாசமா 1 வருஷமா மூடிட்டாங்க எல்லாத்தையும். நம்ம தானே நம்ம கடந்து வந்தோம் இல்ல, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால கோவிட் ஞாபகம்தான்.
அப்பதான் நம்ம எல்லாம் வெயிட் போட்டோம். அப்பதான் உண்மையா பழுந்து எல்லாம் எலும்பு தோலுமா ஆயிக்கணும். ஒண்ணு கூட அப்படி ஆகல. அப்பதான் டெய்லி கறி சோறு. ஆமா தானே, கறிக்கடை எல்லாம் சாத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு வீட்லயும் கறி குழம்பு எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல எனக்கு. சாப்பிட்டு ஜீர்ணாக முடியாத. அப்பதான் என்ன, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா கூட்டம் கூட்டமா ஜனம் என்ன பண்ணுகிறாங்க. ஏன்? மகா வறட்சியான காலத்தில் சாதாரண நாட்கள்ல நடத்துறது பெரிய விஷயம் இல்ல. சாதாரணமான நாட்கள் அது எல்லாம் நடக்குது. வறட்சியான நாட்கள், ஊர் உலகத்துக்கே ஆகாரம் இல்லை. அந்த நாட்களிலே அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ பலத்தின் மேல பலன் அடைவாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன் வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி இருக்காது, ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உவர் நிலமா இருக்காது. ஊளையிடுகிற ஓனாய் தங்குகிற வீடை போல உன் வீடு இருக்காது. உன் குடும்பம் வனாந்தர பாதையில இருக்காது. மாறாக நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 128 சங்கீதம் தானே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா செழிப்பாய் இருப்பாய் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென்னு சொல்லி இருப்பீங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களை மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். திறப்பானதை அடைக்கிறவனாக, பழைய விடுபட்டு போன பழைய அஸ்திபாரங்களை கட்டுகிறவனாக, இடிந்து போனதை பழுது பார்த்து கட்டுகிறவனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அது மாத்திரம் இல்ல, முக்கியமான விஷயம் வந்துச்சு. இப்பதான் வாசிக்கலாம் 13ஆம் வசனத்தை. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, எல்லாம் கொஞ்சம் கேளுங்க, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். எல்லாம் சேர்ந்து கடைசி வசனத்தை வாசிக்கலாம். முதலாவதாக உபவாசத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்களேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையின் நாள் என்று, அதை மகிமையாக, நமக்கு வேலை செய்யறோம்,
சொந்தக்காரங்க நிறைய பேர் தூரம் கல்யாணம் வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கினா எல்லாருக்கும் வசதியாக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் 1க்கு 2 கல்யாணம் ஓலை கூறணும். இதுல ஒரு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. நிக்கல்சன் ஐயா விசுவாசிகள் இருந்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை. திருத்ததாஸ் ஐயான்னு சரி போட்டு ஓகே, உனக்கு இஷ்டம் எப்போ வச்சுக்கோ. நீ நேரில் வந்து கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, கூப்பிட்டு அதுக்காகவே சோத்துறோம். இதுல வேற பொண்ணு இன்னும் வரல. ஒரு முறை ஒரு கல்யாணத்துல பொண்ணு இன்னும் வரல. அவர் சொந்தக்கார ஐயா சீக்கிரம் முடிச்சுட்டுன்றாரு. பொண்ணு இன்னும் வரல, சீக்கிரம் எப்படி நான் முடிக்கிட்டோம்? யார வச்சுன்னு முடிக்கிறது? மாப்பிள்ளை கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுத்து வச்சதுலயே வம்புக்குது. இன்னும் பொண்ணே வரல, சீக்கிரம் முடிச்சிருயா. கல்யாணத்துல எங்களுக்கு இருக்குது பாடு. மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை தாலி கட்டுற டைம்ல நான் சொல்லுவேன் ஜெபம் பண்ணி கட்டுறான்னுவேன். அவன் போட்டோகிராஃபர் என்ன பாருன்னுவான். நம் சார் 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 பயந்து ஏற்கனவே பயந்து கை உதிர்னுக்குது கட்டுறதுக்கு. இந்த நேரத்துல என்ன பாருன்னுவான். ஞாயிற்றுக்கிழமையில நம்ம நிகழ்ச்சிகள், நம்ம கல்யாணங்கள், காது குத்து எல்லாத்தையும் சண்டேல. சரி பரவாயில்ல, அதுக்காகவே உங்க சர்ச் நம்ம சர்ச் டைமிங் பாதிப்பு இல்லை. அது முன்னால 10 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருது. ஆகவே 10:30 மணிக்கு மேல வச்சுக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சர்ச்சுக்கே வராம டோக்கர் அடிக்கிறோமே, அது ஆண்டவரே என் ஜெபத்தையும் கேட்க மாட்டேன்ற. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராது, எங்க போயிருந்த? நீ கேட்கிற அதே தோனியில அவர் கேட்கிறாரு அங்க இருந்து, அழிய நிறுத்து, ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிருந்த? அதுவா எங்க அண்ணன் வீட்டுல, உங்க அண்ணனே கேட்டுக்கோ, உங்க அண்ணன்கிட்டே கேட்டுக்கோ, என்கிட்ட எங்க கேட்கற? அதுவா எங்க அப்பா விட்டு, அப்பாவே கேட்டுக்கோ, என்கிட்ட ஏன் ஜெபம் பண்ற? கேட்க வரத்தானே ஆண்டவர் மேல இருந்து? கேட்க வர மாட்டாரா? ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க நம்மளுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா யாக்கோபின் சுதந்திரத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல், இந்த மாசம் வாங்கின தானியமே அடுத்த மாசம் வரலும் இருக்கணும். அப்படி தேவைகள் சந்திக்கப்படணும். சரீரத்துல நல்ல சுகம், ஜீவன் ஆரோக்கியம் இருக்கணும். ஆனா ஓய்வு நாள நான் ஆசரிக்க மாட்டேன், ஆண்டுடைய சமூகத்துல காணப்பட மாட்டேன். அப்படியே காணப்பட்டாலும் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவேன். எப்படி அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவேன்? பாஸ்டர் வந்துட்டேன், அடி பை சொல்லிட்டு போயிடுவேன். நானும் ஓகே அட்டெண்டன்ஸ் நான் மார்க் பண்ணிக்குவேன். சம்பளம் கொடுக்கறது நான் இல்லை, நம்மளுக்கு வெறும் போஸ்ட்மேன் வேலை. அவரு மேல இருந்து அவரு, நான் இல்லை, நான் வெறும் போஸ்ட்மேன். நான் டெலிவரி பாய். போஸ்ட்மேன் கூட என்னத்துக்கு பெரிய பேரு? டெலிவரி பாய். நான் நாள் தான் டெலிவரி பண்ணுகிறேன். ஆசீர்வாதம் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க தீர்மானித்தால் அந்த நாள் வந்து ஆத்திரமா அவசரமா எந்திரிச்சு ரெடி ஆகணும். அலாரம் வச்சு ஏஞ்சி ரெடி ஆகணும். இந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் வார நாள் முழுசும் காத்துனுக்கணும். அப்படி காத்துன்னு இருந்து என் பரிசுத்த நாளை சொந்த வேலை செய்யாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாம, வெறும் அட்டெண்டன்ஸ் போட்டு போவாம திருப்தியா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு பொன்னியானா, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தீர்க்கதரிசியை விட்டு நான் சொல்லல, இத்த ஊழியக்கார மூலமா சொல்லல, ஆசாரியர்கள் மூலமா சொல்லல, லேவியர்கள் மூலமா சொல்லல, பைபிள் அம்மா மூலமா சொல்லல, சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமா சொல்லல, மூப்பரையா மூலமா சொல்லல, கர்த்தராகிய நானே இதை உனக்கு சொல்லுகிறேன்.
கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். உன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல் கர்த்தர் தாமே நித்தமும் உன்னை நடத்தி, தினந்தோறும் கர்த்தர் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன்னை நடத்தி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி இருப்பாய்? நீர் பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அவன் நீர்கால்கள் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏப்ரல் மே மாசம் வந்தா, ஏப்ரல் மே மாசம்லாம் வந்தா அரக்கோணத்துக்கு போவாம, சென்னைக்கு போவாம ஏன் ஊட்டி கொடைக்கானலுக்கு போறீங்க? சமவெளியில எல்லாம் காஞ்சி போயிட்டு இருக்கோம். புரியுதா? கேஜிஎஃப்ல, பெங்களூர்ல எல்லாம் காஞ்சி போயிட்டு இருக்கோம். ஆனா ஊட்டி மலை மேல, கொடைக்கானல் மலை மேல என்ன இருக்கும்? எல்லாம் பசுமையா இருக்கும். அதனால்தான் கோடை காலத்துல எங்க போறது? நம்ம ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும். அந்த மகா வறட்சியான காலத்துல நீரூற்றுள்ள தோட்டத்தை போல எப்போதும் கனி கொடுக்கிற மரங்களை உன் தோட்டத்துல கர்த்தர் நாட்டி வைப்பார். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். உனக்கு சமாதானம் உண்டாகும். உன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனாகிய, இப்ப சொன்னனே ஆரம்பத்துல, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை என்ன பண்ணுவேன்? போஷிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய சுதந்திரத்துல விளையக்கூடிய கோதுமை, யாக்கோபின் சுதந்திரத்துல விளையக்கூடிய கோதுமை ஒரு ஈச்சங்கொட்ட சைஸு. ஒரு கோதுமை, ஒரு மாதுளம் பழம் 2 கையில இப்படி பிடிக்கணும். ஒரு மாதுளம் பழத்தை ஒரு கையில பிடிக்க முடியாது. ஒரு மாதுளம் பழத்தை இப்படி 2 கையில பிடிக்கணும். கிளையாத்துல பிசின் தைலம், அந்த தைலத்தை பூசிக்கிட்டா பாடி பெயினெல்லாம் போயிடும். அங்க ஒருத்தர் இருக்கிறார், ரண வைத்தியர். அவர்கிட்ட போனா அவரு என்ன, கத்திய சூடா நெருப்புல காய்ச்சி கீழ்ச்சி பிதுக்கி வெளியே எடுத்து கட்டு போடுவார். காயப்படுத்தி கட்டு போடுவார். உன் ரணங்கள் எல்லாம் மாற்றப்படும். கிளையாத்தின் பிசின் தைலமானவர் இருக்கிறார். அடுத்து ஒரு தடியில ஒரு திராட்சை கொலைய போட்டு மாட்டி 2 பேர் தோல் மேல தூக்கின்னு வருவாங்க. யாக்கோபினுடைய சுதந்திரம் கண்மலையின் தேனு. கண்ணு அந்த அது சும்மா அது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணதும் அப்படியே கண்ணு பிரகாசம் ஆயிடும். யோனத்தான் அப்படியா யுத்தத்துல சவுலு ராமேஷ், இன்னைக்கு யுத்தத்துக்கு போறவங்க யாரும் சாப்பிடக்கூடாது. மனுஷனா இவன்? யோசித்து பாருங்க. மனுஷனா இந்த சவுலு? யுத்தத்துக்கு போறாங்க, ஒருத்தனும் சாப்பிடக்கூடாதுன்றான். சாப்பிடாது எப்படா சண்டைக்கு போக முடியும்? எல்லாம் விடாய்த்து போயிட்டாங்க. அங்க ஒரு தேன் கொண்டுக்குது. யோனத்தான் பார்த்தான். இவன் சவுல் சொன்னது யோனத்தானுக்கு தெரியாது. தன் ஈட்டிய நீட்டினான். அந்த தேன் குண்டை அப்படியே டச் பண்ணான். அதை எடுத்தான், வாயில வச்சு அந்த தேனை உறிஞ்சான் பாரு. அவன் கண்ணு தெளிவாயிடுச்சு. மகா பெரிய பெலன் வந்தது. போயிட்டு எதிராளிகளை அடிச்சு நாசம் பண்ணான். சாயந்தரம் ரிப்போர்ட்டிங் டைம். ரிப்போர்ட்டிங்ல சொல்றாங்க, ஒரு இடத்துல தேன் கொண்டு இருந்துச்சு, யாரோ ஒருத்தன் கழிச்சு சாப்பிட்டுக்கிறான். சவுலுக்கு உடனே கோவம், யார் அவன்? அவன் கொல்லப்பட வேண்டும். வேற யாரு? உங்க புள்ளத்தான். ஜனங்க காப்பாத்தி விட்டாங்க யோனத்தான அன்னைக்கு. நான் சொல்றேன், அட முட்டாள், யுத்தத்துக்கு போறாங்க, பசங்க சந்தோஷமா சாப்பிட்டு எப்படிக்கிட்டோம், அளக்கட்டும். அந்த தேனை சாப்பிட்டுதான் அப்படியே கண்ணில் தெளிவு உண்டாகும், பலன் வரும், எதிராளிகளை துரத்தத்தக்கதாக. அந்த கண்மலையின் தேனினால் உன்னை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். உன் கண்களுக்கு தெளிவு உண்டாகும். அப்போ கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு, உபவாசத்தை முறைப்படி செய்கிறவர்களுக்கு, தகப்பனுடைய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் கர்த்தர் உன்னை போஷிப்பார். கர்த்தருடைய வாய் இதை
சொல்லிட்டு கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.